வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஒரு சாம்பார் சாதம் செய்யலாம். இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ரெசிபி தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு என் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சா தான் அது வெந்து நல்லா வரும். அதுக்கு நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். இப்போ காலையில் நான் ஒரு அரை கிளாஸ் எடுத்துருக்கேங்க. நான் இது 2 பேருக்கு செய்கிறேன். அரை கிளாஸ் மாப்பிள்ளை சம்பா ரைஸும் ஒரு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு துவரம்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து அளவு வந்து ஒரு கிளாஸ்க்கு 4 டம்ளருங்க. அதாவது நார்மல் ரைஸ் வந்து ஒரு கிளாஸ்க்கு 2 ஊற்றுவோம் இல்லையா? இது நல்லா வெந்து வரணுன்றதுனால ஒரு கிளாஸ்க்கு 4 டம்ளர். இப்போ மொத்தம் 3/4 டம்ளருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நல்லா அது ஊறி வந்திருக்கு. இதில் உப்பு சேர்த்துட்டு மூடி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதாவது சாம்பார் பொடி. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதாவது ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் நல்லா வந்ததும் நம்ம நெக்ஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம். இது நமக்கு சிம்மில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிடும், நல்லா இருக்காது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது தனியா விதைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லாமே வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் கரிஞ்சிட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியுது, நல்லா கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோ, உங்களுக்கு எப்படியோ. நான் இதில் ஒரு 4 சேர்த்துட்டு நம்ம சாம்பார் தாளிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 1/4 மூடி தேங்காய். இது ஒரு சின்ன தேங்காயில் 1/4 மூடி எடுத்துருக்கேங்க. இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். இது ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம். நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டுங்க. நமக்கு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு நல்லா அது வதக்கிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்த்திங்கன்னா கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நம்ம லாஸ்ட்டாக பார்த்து கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதாவது சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 போதும். ஏன்னா இது 2 பேருக்கு தான் நம்ம செய்கிறோம். நான் வந்து பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கனாலும் இன்னும் ரொம்ப சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா மசிஞ்சு வரட்டும். நான் இதில் என்னென்ன காய் சேர்க்க போகிறேன்னா பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. இது இல்லாமல் ஒரே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சின்னது பெருசாக இருந்தால் வேகும் போது கொஞ்சம் வந்து நமக்கு சரி வராது. இதை சேர்த்து நல்லா அது கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மீடியம்லேயே வச்சு நல்லா அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வரணும் இல்லையா? அதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க.
இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு சாதத்தில் போட்டு நல்லா கலந்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் வந்து கொஞ்சம் நல்ல அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுதான். சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க. ஒரு 95% வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நம்ம கடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு கோலி உருண்டை சைஸ் புளியை கரைச்சியில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து நீங்கள் அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டுங்க. நம்ம ரைஸ் என்ன ஆச்சுன்றது பார்க்கலாம். குக்கரில் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். ஆறிடுச்சுன்னா நமக்கு கட்டியாயிடும். அதனால் இந்த பதமே கரெக்டுங்க. ஏன்னா நம்ம திக்காக இருந்தோம்னா ஆற ரொம்ப திக்காகிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம செஞ்சு வச்சு சாம்பார் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நமக்கு ஒரு மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்போவே கொஞ்சம் திக்காயிடுச்சு பார்த்திங்களா. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மாப்பிள்ளை சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பூண்டி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பர் ரெடி ஆகிடுங்க. இந்த மாப்பிள்ளை சாம்பார் ரைஸ் வந்து சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கஞ்சியாகவும் நம்ம சாதமாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு தாளிப்பு சேர்த்துருக்கேங்க. நெய்யில் கடுகு உளுந்தும் தாளிச்சிட்டு ஒரு மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம சேர்த்துட்டோன்னா சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் போகிற லைக் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.